அம்பேத்கர் குறித்து நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசிய விவகாரம் திசை திரும்பி நாடாளுமன்ற வளாகத்தில் தள்ளுமுள்ளுகள் அரங்கேறியுள்ளன. ராகுல் காந்தி தங்கள் எம்பியை தள்ளிவிட்டதால் அவருக்கு காயம் ஏற்பட்டதாக பாஜக குற்றம் சாட்டியது. ஆனால் பாஜகவினர் தான் தங்களை தள்ளிவிட்டனர் என ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன் கார்கேவும் தெரிவித்துள்ளனர். அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அம்பேத்கரை காங்கிரசார்தான் அவமதித்தனர் என்று கூறி பாஜகவினரும் போட்டி போராட்டம் நடத்தினர். இருதரப்பினரும் ஆவேச முழக்கமிட்ட நிலையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது பாஜக மூத்த எம்பி பிரதாப் சாரங்கி கீழே விழுந்ததில் கண்ணருகே காயம் ஏற்பட்டது. முகேஷ் ராஜ்புத் என்ற பாஜக எம்பியும் காயமடைந்தார். இவர்களை ராகுல் காந்தி தான் தள்ளிவிட்டார் என்று குற்றம் சாட்டிய பாஜகவினர் அவர் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தினர். ஆனால் இந்த குற்றச்சாட்டை காங்கிரசார் மறுத்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இரு உறுப்பினர்களின் உடல்நலன் குறித்து பிரதமர் மோடி விசாரித்து அறிந்தார். தாக்குதல் விவகாரம் தொடர்பாக சபாநாயகர் ஓம் பிர்லா மற்றும் மாநிலங்களவைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் ஆகியோரிடம் பாஜக தரப்பில் புகார்கள் அளிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையிலும் புகார் அளிக்கப்பட்டது. அதே நேரம் பாஜக எம்பிக்கள் தான் தன்னை தடியை காட்டி மிரட்டியதாகவும் தள்ளிவிட்டதாகவும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டினார். தடுமாறி கீழே விழுந்ததில் காலில் காயம் ஏற்பட்டதாகவும் தன்னை மட்டுமல்லாமல் ராகுல் காந்தியையும் பாஜகவினர் தள்ளிவிட்டதாகவும் கார்கே கூறியுள்ளார். இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுக்கு எழுதிய கடிதத்தில் கார்கே தெரிவித்துள்ளார். அம்பேத்கர் பேச்சு குறித்த சர்ச்சையிலிருந்து அமித்ஷாவை காக்க பாஜகவினர் திட்டமிட்டு நடத்திய செயல் இது என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட பாஜக எம்பிக்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு காங்கிரஸ் எம்பிக்கள் கடிதம் எழுதியுள்ளனர். இதற்கிடையேதான் போராட்டத்தில் பங்கேற்ற போது ராகுல் காந்தி மிகவும் நெருக்கமாக நின்று முழக்கங்கள் எழுப்பியதாகவும் அவரது இந்த செயலால் தனக்கு அசௌகரியமாக உணர்ந்ததாகவும் சுயமரியாதை பாதிக்கப்பட்டதாகவும் நாகாலாந்து பெண் எம்பி பேங்னான் கோனியாக் குற்றம் சாட்டியுள்ளார். இவ்விவகாரம் தொடர்பாக ராகுல் காந்தி மீது கண்டன தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்று பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா மாநிலங்களவைத் தலைவர் ஜெக்தீப் தன்கருக்கு வலியுறுத்தியுள்ளார். இரு அவைகளிலும் இந்த விவகாரம் அமளியை ஏற்படுத்திய நிலையில் இரு அவைகளுமே ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் மத்திய அமைச்சர் EVKS இளங்கோவன் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தியது மட்டுமே நாடாளுமன்றத்தின் ஒரே அலுவலாக அமைந்தது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து மூத்த செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம். அம்பேத்கர் விவகாரத்தை திசை திருப்பவே பாஜக எம்பியை ராகுல் காந்தி தாக்கியதாக அக்கட்சியினர் நாடகமாடுவதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். பெண் எம்பிக்கள்னா முன்னாடி உட்கார்ந்திருந்ததுனால ராகுல் காந்தி அவர்கள் எங்களுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்தாரு. அவர் இருக்கிற இடத்துல ஒரு பிஜேபி எம்பி கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல இன்னைக்கு ஒரு பொய்யான நாடகத்தை பாஜக அரங்கேற்றி ஒரு பாஜக எம்பியை பிடிச்சு தள்ளிட்டாரு அப்படின்னு ஒரு செட்டப் பண்றாங்க. இது அவங்களுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அரசியல்ல ஒரு நாடாளுமன்றத்திற்குள்ள இந்த மாதிரியான மலிவான நிகழ்வுகளை பாஜக அரங்கேற்றது ஒரு அதிர்ச்சியா இருக்குது. எனக்கெல்லாம் அம்பேத்கர் அவர்களை அவமதித்ததிலிருந்து பிரச்சனையை திசை திருப்பதற்காக தான் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை பாஜக அரங்கேற்றாங்க.